சோமு சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜயனுடைய கரூர் பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பேச்சுங்கிறத விட அதில் ஒரு பாட்டு ரொம்ப முக்கியம். ஓடு 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 வர்றாம்பாரு வேட்டைக்காரன் அப்படின்ட்டு ஒரு பாடல் அது. இதில் இந்த நேரத்தில் நானும் ஒரு பதில் பாட்டு எசப்பாட்டு பாடலான் இருக்கேன். அது என்னுடைய பாட்டு இல்லை, புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களுடைய பாடல். என்ன அப்படின்னா, ரொம்ப அருமையான, பல பேருக்கு தெரிஞ்ச பாடல் தான். தலைவாரி பூச்சூடி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னால் உன் அன்னை, சிலை போல ஏன் அங்கு நின்றாய், நீ சிந்தாத கண்ணீரை ஏன் சிந்துகின்றாய். அதாவது ஒரு அப்பா வந்து மகளுக்கு அடம் பிடிக்கிற அந்த மகள் வந்து பள்ளிக்கூடம் போகிறதுக்கு குழந்தை, அதுக்கு அந்த கல்வியோடைய முக்கியத்துவத்தை சொல்லி அவர் சொல்கிறாரு. கல்வியை வந்து அதில் சொல்கிற விலை போட்டு வாங்கவா முடியும், இப்போ வந்து படிக்க கஷ்டமாக இருக்கும், பின்னாடி அதோடைய அருமையை உணர்வை அப்படின்னு சொல்லிட்டு, அதில் விட முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடைசியாக அக்கம் பக்கத்து சிறுமிகளையும் அழைச்சிட்டு போகணுன்னு சொல்லிட்டு, கடல் சூழ்ந்த இத்தமிழ்நாடு பெண் கல்வி பெண் கல்வி பெண் கல்வி என்கிறது அன்போடு. கல்வியோடைய முக்கியத்துவத்தை அவ்வளவு தூரம் சொல்கிறாரு. இன்றைக்கி இந்த லைவில் விஜய் வந்து கரூர் போன நேரத்தில் சில தொலைக்காட்சிகளில் பார்த்தேன். இப்போ அந்த சிறுவர் சிறுமிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டேன், விஜய் நான் வர்றாருல, 10 வயசு பையனுக்கு அண்ணா தான் அவர், அங்கிள் அண்ணா அப்படின்னு. இதில் வந்து சில பெற்றோர்களே இன்றைக்கி விஜய் நான் வர்றாரு, அதனால் நான் வந்து பிள்ளைய ஸ்கூலுக்கு போவேனான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மனநிலை அது என்ன. இதில் இன்னொரு இது என்னென்னா, இவர் பேசின பேச்சை வந்து அரசு பள்ளிகளில் லைவில் போட்டிருக்காங்க, பள்ளிக்கூடத்தில் அதுங்க பாடம் படிக்காமல் இருக்குது. இந்த சூழலில் இவர் எப்படி பேசுகிறாரு, ஒரு 3 புள்ளி டாட் வச்சு கிடையாதுங்கிறாரு. அதுக்குள்ளே எந்த அர்த்தத்தை போடுறது அப்படின்னு தெரியல. நிச்சயம் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்காது, இருந்தால் சொல்லியிருப்பார். சின்ன பிள்ளைங்களும் பார்க்குற ஒரு விஷயத்தில் இப்போ இவ்வளோ விஷயங்களை பார்க்க வேண்டியதாக இருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு தேவையில்லாமல் விடுமுறை போடுதுங்க, பிள்ளைங்க லீவு போடுதுங்க, ஸ்கூலில் வந்து லைவு போகுது. அந்த லைவில் இவர் வந்து இவ்வளோ ஒரு தரம் தாழ்ந்து இவர் பேசுகிறாருன்னு. ஏற்கனவே திருச்சி கிழக்கில் சொன்னார்ல, நல்லா வருது வாயில் கவர்ச்சிங்கிற மாதிரி. அப்போ தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பாரதிதாசனுடைய பாடல் தான் வந்து எனக்கு ரொம்ப மனவேதனையோடு நினைவுக்கு வந்தது. ஏன்னா கல்விங்கிறது இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி நம்ம தாத்தா பாட்டிக்கெலாம் கிடைக்கவே இல்லை. அது மிகப்பெரிய ஒரு போராட்டம். ஏன் நம்ம தாத்தா பாட்டி பல பேர் இல்லை, ஆக பெரும்பாலும் பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. அது அந்த மாதிரி சூழல். சில பேர் விவரம் புரியாமல் சொல்லுவோம், எங்கள் முப்பாட்டன் திருவள்ளுவர் படித்தார், முப்பாட்டி ஔவையார் படித்தார், லூசு பையில அது சங்க காலத்துலையோ அதுக்கு முன்னாடியே பின்னாடியோ 100 வருஷம் முன்னாடி ஏன்டா படிக்க முடியல, முத்துலட்சுமி ரெட்டி தான் முத மருத்துவர் ஆனாருங்கிறோம். ஏன் அந்த நிலைமைங்கிறத யோசிக்கிறது இல்லை. இப்போ அந்த மாதிரி கல்வியோட ஒரு முக்கியத்துவம் வந்து சீரழியக்கூடிய ஒரு விஷயம். இதில் கரூரில் அவர் பேசினதை எப்படி சார் புரிஞ்சிக்க வேண்டி இருக்குது? நீங்கள் சொல்கிறதுலேருந்து ஒரு அம்சம் புரியுது, குழந்தைகளையும் மேனிப்புலேட் பண்ணுறாங்க அப்படின்ற அர்த்தத்தில் தான் நீங்கள் சொல்ல வரீங்க. இன்னொரு பக்கம் கரூர் சம்பவத்திற்கான நினைவு சின்னம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறதும், கரூருக்கு ஏன் போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறதும், முன்னாள் அமைச்சர்களை குறிப்பிட்டு பேர் சொல்லலை, கரூர் கம்பெனிக்காரர்ன்றதும், சிங்கப்பூரில் போய் மருத்துவம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கக்கூடிய அந்த விமர்சனம்லாம் இருக்கு இல்லையா? ஒட்டுமொத்தமாக இந்த கரூர் பயணத்தை ஒரு இடைத்தேர்தல் பிரச்சாரமாக முதலமைச்சர் பார்த்துட்டாருமா? நீங்கள் முதல்ல கேட்டது இந்த நினைவு சின்னம், அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது சம்பந்தமான இந்த கரூர் தேவையாக்க பலி 41 பேர் பலி, அது சம்பந்தமான விசாரணை போய்கிட்டு இருக்கு. இந்த சூழலில் அங்கே நாங்கள் வந்து ஒரு நினைவிடம் அமைப்போம் தேவையாக்க சார்பாகன்னு சொல்வது, அறிவிப்பது, அது முறையா அப்படிங்கிறது தெரியல. ஏன் அதில் என்ன தப்பு இருக்குது? ஆமாம், ஒரு விஷயம் வந்து அப்போ என்ன எழுதுவாங்க, அதில் வந்து விஜய் தாமதமாக வந்து 41 பேர் பலியானதால் அப்படின்னு எழுதுவாங்களா, இல்லை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அந்த நேரத்தில் அவர் ஒத்துழைப்பு அளிக்காததால் பலியானவர் என்னன்னு எழுதுவாங்க? அதில் அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் நினைவு சின்னம் அமைக்கிறோன்றாங்க. நடக்கக்கூடாதுங்கிறதுக்கான அர்த்தம் அப்படின்னா, அதுக்கு முறையாக அந்த கூடி இங்கே இருந்தவங்களுக்கான வசதி வாய்ப்புகளை, குடிதண்ணீரை, வெளியில் போயிட்டு ஒரு பாத்ரூம் போகிறது வரதுக்கான வசதிகளை செஞ்சுருந்தாலே போதும். அதுக்கு கஷ்டப்பட்டு நினைவு சின்னம் தேவையில்லைன்னு தவிர எஃப்ஐஆரில் இருக்க ஆதவர்ஜினா பேர், புஷி ஆனந்த் பேர், அதை குறிப்பிடுவாங்களா? இல்லை இவங்க கட்டுறதுக்குள்ளேயே சிபிஐ நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்து விஜய் தான் குற்றவாளி, புஷி ஆனந்த் தான் குற்றவாளி, ஆதவர்ஜினா தான் குற்றவாளின்னு சொன்னால் அதை கல்வெட்டில் ஏற்றுவாங்களா? இது என்னன்னு ஒன்றும் புரியல. அப்போ இது வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ திருமாவளவன் சொல்லியிருக்கிறார், இந்த மேகதாட்டு பிரச்சனையை பற்றி விஜய் எதுவும் பேசுறது இல்லையே அப்படின்னு. அவர் சொன்னார், இல்லை கூட்டணி கட்சிகள்லாம் பேசுகிறோம்ல, அதை அவர் வேண்டான்னு சொல்லலையே, அப்போ அதை அவர் ஏற்றுக்கிறாருன்னு தானே அர்த்தம் அப்படின்னாரு. இதே திருமாவளவன் தான் சொன்னார் என்னன்னா,
கரூரில் கூட்டத்தில் பாருங்கள், ஒரு பாடியை தூக்கிட்டு போகிறாங்க, அதை கூட கண்டும் காணாமல் பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாரு. கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரமே இல்லை, ஈவு இறக்கம் இல்லை. இவங்க கையில் தமிழ்நாடு சிக்கினா என்ன ஆகும்? ஒரு மரத்து போன உணர்வோடு இருக்கிறாங்க. ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி இதுதான், அது இதுன்னாரு. அப்போ வந்து திருமாவளவன் சொல்கிற மாதிரி கூட்டணி கட்சிகள் பேசுறதெல்லாம் விஜய் ஏத்துக்கிறாருன்னா இந்த பேச்சையும் ஏத்துக்கிறாரா? இல்ல அவர் சொல்றாரு இல்லையா, இல்ல நீங்க சொல்ற அதே மேகதாது விஷயம் தொடர்பான பேச்சு வரும்பொழுது இன்றைக்கு பேசுறாரு, தனி தீர்மானம் கொண்டு வரப்பட்டது இல்லையா, நான் வெளியில வந்து பேசணும்னு நினைக்கிறீங்களா, செயலில் தான் காட்டுவேன், நான் தடாலடியாக பேசலாம் முடியாது, சட்ட ரீதியிலான நடவடிக்கைகளோ அல்லது அரசியல் ரீதியிலான நகர்வுகளே நான் செஞ்சுவேன்றார் இல்லையா. என்னதான் சார் இது சொல்ல வராரு, என்ன கன்வே பண்ண வராரு மக்களுக்கு? இல்லை, இவர் சொல்கிற விஷயங்கள் பல இதை அதை ஒரு உரிய முறையில் செய்யலைங்கிற ஒரு வருத்தம் இருக்குல்ல. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுக்கு 5 ஏக்கர் குறைவாக இருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள்னு சொல்லுவோம்ல, அவங்களுக்கு வந்து ஒரு முழுமையாக கடன் தள்ளுபடி அப்படின்னாரு. ஆனால் அதை வந்து செய்யலை. அதில் பல நிபந்தனைகள், சில பேருக்கு வந்து 2 லட்சம் 3 லட்சம் வந்து கடன் இருந்தாலும் வெறும் 5000 தான் தள்ளுபடி ஆகிற மாதிரி நிபந்தனைகள் விதிச்சாங்க. ஆனால் அதையே ஒரு பெருமையாக வேற சொல்லிக்கிறார் சட்டமன்றத்திலேயே. அப்போ இப்படி பேச்சு தான் இருக்குது, செயல் இல்லையேங்கிற ஒரு விமர்சனம் வருது இல்லையா, இந்த மாதிரியான இவருடைய விஷயங்கள். அப்போ இதில் வந்து நான் பேசுறதில்ல, செயல்படுறேன்னா செயல்படுறதும் வந்து இது இல்லை. இன்றைக்கி கூட வந்து விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்களே, அப்போ அதில் என்ன பேச்சு இல்லாமல் செயல் என்ன நடந்துச்சுன்னு அதை சொல்லுங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த நெல்லை கங்கை கொண்டான் பகுதியில் சிப்காட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அப்படின்ட்டு ஒரு 15,000 கோடிக்கான திட்டம். இது ஆக்சுவலாக இதுக்கான ஆதாரங்கள் சோசியல் மீடியாவில் இருக்குது. திமுக ஆட்சியில் அதுக்கான ஒப்பந்தங்கள் போட்ட அந்த வீடியோவும் இருக்குது. இதை இவரோடு தான் சொல்கிறாரு. அதே போல் பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பக்கத்தில் எல்என்டியோடைய விரிவாக்க திட்டம் அப்படிங்கிற, விரிவாக்கம் இல்லை, ஒரு புதுசாக அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவித்தார். சட்டமன்றத்திலே நிறையா சொன்னார். ஆனால் அது வந்து திமுக ஆட்சியில் வந்து போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய 8 யூனிட் நாங்கள் போயிருக்கிறோம் அந்த இதுக்கு. அந்த 8 யூனிட் வந்து செயல்பாட்டு நிலைமையில் இருக்குது. கடைசி நேரத்தில் இந்த தேர்தல் நேரத்தில் டைம் கேட்டாங்க. அப்போதைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு நேரம் தர முடியல. ஆனால் அதை இவருடைய இதில் சேர்த்துட்டாரு. அப்போ நான் பேசுறது இல்லை அப்படின்னு சொல்கிறாருன்னா, அப்போ செயலில் இருக்கணும்ல, அது இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பேச்சு திருச்சியில் கிழக்கில் நடந்த மக்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய கூட்டத்திலையும் பேசினதும் கரூரில் பேசினது ரெண்டுமே ஒரு திமுகவை டார்கெட் பண்ணி மட்டுமே பேசுகிறாரா? கரூர் சம்பவத்தை 2 கட்டங்களாக பிரிக்க வேண்டும், 3 கட்டங்களாக பிரிக்க வேண்டியது. ஒன்று, அமைச்சர் ஆதவ அர்ஜுனா ஒரு பேச்சு, அவர் வந்து கணக்கு தீர்க்க வேண்டி இருக்கிறது, அது கரூர் பலியினுடைய விளைவுகள் தான் மு.க. ஸ்டாலின் தோல்வியில் இருக்குது அப்படின்னு சொன்னதும், 41 பேர் மரணத்திற்கு காரணம் மு.க. ஸ்டாலின் தான், பையனுக்காக கொண்டுட்டாருன்னு சொன்னதையும், 2வது தொடர்பாக சட்ட போராட்டம் நடத்தி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டதையும், 3வது புள்ளி முதலமைச்சர் விஜயனுடைய இந்த பேச்சு இருக்கு இல்லையா. ஒட்டுமொத்தமாக கரூர் சம்பவத்திற்கான முழு பொறுப்பையும் திமுக தான் ஏற்கணும், நம்ப வச்சு துரோகம் பண்ணிட்டாங்க, காவல்துறையினர் வாங்க வாங்கன்னு கூப்பிட்டாங்க, நாங்கள் வந்தோம், அப்போது இவங்க இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுவாங்கன்னு தெரியலன்னுலாம் சொல்கிறார் இல்லையா. ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்திற்கு பின்னணியில் திமுக இருக்குன்றதை சொல்ல வராரா? இல்லை, அப்படியான ஒரு விஷயத்தை கட்டமைக்க விரும்புகிறாங்க. இப்போ அந்த நேரத்திலேயே காவல்துறை உயரதிகாரி ஒரு விஷயம் சொன்னார். ஏன்னா உள்ளார ரொம்ப க்ரௌடு இருக்குது, அதனால் இந்த இவர் வந்த பேருந்தை வந்து வெளியிலேயே நிறுத்திங்க, உள்ளே விட வேண்டாம் அப்படின்னதை அவங்க கேட்கவே இல்லை அப்படிங்கிறது. இது ஒரு உதாரணம் ஒன்று. அப்போ அதே போல் கிட்டத்தட்ட ஒரு 11 மணி நேரம் தாமதம். இவங்க நிர்வாகிகள் உள்ளே இருக்கக்கூடியவங்களுக்கான எந்தவித ஒரு குறைந்தபட்சம் குடிதண்ணீர் முதற்கொண்டு எதுவும் செய்யலைங்கிறது ஒரு விஷயம். இப்படி அதற்காக மு.க. ஸ்டாலின் மேலே நியாயம்னு நான் சொல்லவில்லை. ஒரு முதலமைச்சராக அவர் தோல்வி அடைந்தார். ஏன்னா இந்த 41 பேர் பலிக்காக விஜய் மீது நடவடிக்கை எடுத்தால் விஜய்க்கு வந்து ஒரு அனுதாபம் வந்துருமோங்கிற அரசியல் அதை நம்ம சொல்லலாம். 2 புள்ளி இன்னைக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பேசுகிறப்போ ஒரு சம்பவத்தை சொன்னார். பெரம்பூருக்கு நாங்கள் போகலான்னு பிளான் பண்ணோம், ஆனால் எங்களால் முடியல, அப்போ நாங்கள் பெரம்பூர் மக்களுக்கு மன்னிப்பு கேட்டோம். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க, பெரம்பூரில் சூழல் சரியில்லை சார், அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா அசம்பாவிதம் நடக்கும். கரூரில் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் நீங்கள் அதை சொல்லலை? அப்போ சூழ்ச்சி செஞ்சு தான் இந்த மாதிரியான சம்பவத்தை உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்கிறது தார்மீகமாக சரியாக தானே படும். இல்லை, அவர் சொல்கிறது வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. இப்போ உதாரணமாக சொல்ல போனால் இவர் சொல்கிறாருல்ல, அவர் சொன்ன வார்த்தை வந்து என்னென்னா, போலீஸ் நினச்சா கூட்டத்தை நிறுத்தலாம், எங்களையே நீங்கள் நிறுத்தலை, ஹைவேஸ்லேருந்து போலீஸே கூட்டத்திற்கு கொண்டு வந்தது இருக்கே அந்த நாடகத்தைன்னு சொல்கிறதுல இருக்குது பொய். ஏன்னா அங்கே போக வேணாம் தான் டிஎஸ்பி சொல்லியிருக்கிறாங்க, அங்கிறது உயர் அதிகாரி, உள்ளார போக வேணாம், அந்த மெயின் ரோட்லேருந்து உள்ளே போக வேணான்னு இவர் மாற்றி சொல்கிறார் ஒரு விஷயம். அடுத்தது இவர்கிட்ட சொன்ன அந்த காவல்துறை அதிகாரி தான் சதிகாரர்,
நேரடி சதிகாரர் அப்படின்னு இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இவர் கரூர் இது சிபிஐயில் சொல்லியிருக்கணும்ல, இந்நேரம் அவரை கூப்பிட்டு வந்து தனிப்பட்ட முறை அதாவது முக்கியத்துவம் கொடுத்து விசாரிச்சிருப்பாங்கல்ல. ஒன்று தவிர பொறுப்பில் இவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த அதிகாரிகளை ஆராய முடியாதா? துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க முடியாதா? ஏன் கடந்த காலத்தில் இந்த மாதிரி பண்ணீங்கன்ட்டு எதுவுமே செய்ய முடியாதா? அப்போ இது சொல்கிறது எதுவுமே வந்து ஒரு நம்புவதற்குரிய ஒரு விஷயமா இல்லை. ஒன்று தவிர இந்த நினைவு சின்னம்னு சொல்கிறாங்கல்ல, இதில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, இது வந்து நாளைக்கே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, இவங்க அந்த மாதிரி நினைவு சின்னம் வச்சாங்கன்னா அதில் உள்ள வார்த்தைகளை உதாரணமாக இந்த காலப்பெட்டகம்னு சொல்லுவாங்க, டைம் கேப்சூல். அதாவது தற்போதைய அரசியல் சூழலை வந்து பதிவு பண்ணி பூமிக்கு அடியில் நுழைச்சி இது வச்சிருவாங்க ஆழத்தில், பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கு வந்து பயன்படும்ட்டு. அப்போ 1973 இந்திரா காந்தி அந்த மாதிரி டில்லி செங்கோட்டை பகுதியில் அந்த மாதிரி ஒன்று வச்சாங்க. அப்பயே எதிர்கட்சிகள்லாம் சொன்னிச்சு, இல்லை இதில் ஒரு சார்பாக அதில் எழுதியிருக்கிறாங்க, இது வந்து வருங்கால சந்ததி தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு. ஒருவேளை இந்திரா காந்தி எழுதியிருப்பாங்க போல இருக்கு, மாகாளி அது இதுன்னு தன்னை அந்த மாதிரி இருக்குன்னு. அதை அவங்க எடுக்கலை. அப்புறம் 1977 ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அதே மாதிரி ஒரு சார்பாக இருந்தது. அப்புறம் அது மாற்றப்பட்டதில் அது வேண்டான்ட்டு விட்டாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நினைவிடம்னு வைக்கலாமே ஒழிய நாளைக்கு வரக்கூடிய அரசு அதில் உள்ள வாசகங்களையோ இல்லை என்ன செய்யும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல. இல்லை சார், புரியுது. ஆனால் இந்த சம்பவத்தில் எதற்காக திமுகவை தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க அப்படின்னு பேசுகிறேன். நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, சிபிஐ விசாரணையில் இது சொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு. சொன்னாங்களான்றது தெரியலல்ல. இல்லை, சொல்லியிருந்தால் வந்து நேரம் அந்த முக்கிய காவல்துறை அதிகாரி மறுபடியும் விசாரித்தாங்கங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கும். அப்படி வரும்போது அது ஊடகங்களுக்கும் தெரிய வந்திருக்கும். அதே போல் வந்து ஆதவ வர்ஜினா சொன்னார்ல, முக ஸ்டாலின் சொல்லி தான் பண்ணாங்க அப்படின்னு. ஸ்டாலினை கூப்பிட்டு ஏன் விசாரிக்கவே இல்லை? இவங்க சொல்லியிருக்கலாமே சிபிஐலேயே வந்து இல்லைங்க முக ஸ்டாலின் சொல்லி தான் காவல்துறை இது மாதிரி பண்ணிச்சு அப்படின்னு அங்கே சொல்லியிருக்கலாமே. பொதுவெளியில் சொல்லணும், இதுக்கான ஆதாரம் இருக்கு பாருங்க. ஏன்னா அவர் ஒரு அமைச்சராகவும் இருக்கார். அரசியல் அவங்க சொல்றதுக்கான லாஜிக்கான புள்ளி இருக்கும் இல்லையா? ஒன்று, அங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்ற ஒரு இன்டிமேஷனை அப்போ தாவேகாவினுடைய தலைவராக இருந்து ஜோசப் விஜய்க்கு சொல்லியிருக்கலாம், அல்லது முக்கிய நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்கலாம். அதை சொல்ல தவறிட்டாங்க. பெரம்பூர்ல சொன்னவங்க ஏன் கரூர்ல சொல்லலைன்ற கேள்வி கேட்கிறாரு. இன்னொரு விஷயம், செந்தில் பாலாஜி ஸ்பாட்டுக்கு உடனே வராரு, அமைச்சர்கள் உள்ள வராங்க. இப்போ இந்த சம்பவத்துக்கு பின்னாடிலாம் பார்க்கும் பொழுது திமுக இதை ஒரு திட்டமிட்டு சதி செஞ்சுட்டாங்க. திமுகவை பொறுத்த அளவில் பார்த்தா விஜயை பார்த்து பயந்தார்கள்ங்கிறது தான் உண்மை. உதாரணம் பார்த்தா 2023 லியோ படத்துடைய ஒரு ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை ரோகிணி தியேட்டரில் நடந்தது. அப்போ அந்த ரசிகர்கள் வந்து ஒரே அடித்தடி கலைபரம் சேரிகர்லாம் உடைச்சி ஒரு உற்சாகத்தில், அதாவது ரெண்டு தரப்பும் மோதிக்கலை, ஒரே தரப்பு தான், ரெண்டுமே தளபதி தரப்பு தான். அவ்வளோ உற்சாகம். அதே ரகலை வெளியில் நடந்துருதுன்னா உயிர் பலி கூட நடந்திருக்கும். அவ்வளோ இப்படி ரகலை போலீஸ் கண்டுக்கலை. அப்புறம் வேற ஒரு வழக்கில் வந்து நீதிபதி வந்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அரசு வழக்கறிஞர்கிட்ட கேட்குறாரு, இந்த விஷயத்தில் நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு. அதுக்கு அரசு வழக்கறிஞர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இல்லைங்க அங்கேருந்து எதுவும் கம்ப்ளைண்ட் வரல அப்படின்னு. அப்போ நீதிபதி கேட்குறாரு, ஏங்க ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கம்ப்ளைண்ட் வந்தால் தான் போவீங்களா? இல்லைங்க நாங்களாக போனால் அது பழிவாங்கிற நடவடிக்கைன்னு சொல்லிடுவாங்க. உலகத்துல இந்த மாதிரியான ஒரு பதில இந்த ஒரு அரசு வழக்கறிஞர் என்னன்னா பழிவாங்கும் நடவடிக்கைன்னு மாறிடக்கூடாதுன்னு அதுதான். அப்ப விஜய்க்கு வந்து வரவேணான்னு சொன்னா அனுதாபம் ஆயிருமோ? இன்னும் சொல்ல போனா அந்த 41 பேர் பலியானதுல எஃப்ஐஆர்ல வந்து விஜய் பேர் ஏன் இல்லை? ஏன் சேர்த்துருக்கணும் சார்? ஏன் சேர்த்துருக்கணுமா? யாருக்காக, யார் தலைமையில், எந்த கட்சிக்காக கூட்டம் நடந்தது? இப்போ ஆதவர்ஜினா பேர் ஏன் அதில் இருக்கு? புஷி ஆனந்த் பேர் ஏன்? அந்த கரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் புஷி ஆனந்த் எல்லாரும் அந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கிறாங்கல்ல. அப்போ அந்த தலைவர் பேரையும் சேர்க்கணும். அதுக்கும் பயந்துச்சு. என்னன்னா இவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் ராஜதந்திரம் பண்றாங்களாம். விஜய் பேரை எஃப்ஐஆர்ல சேர்த்துட்டோம்னா அனுதாபம் பெருகிருமே அப்படின்ட்டு. அந்த ராஜதந்திரத்துக்கு தான் இப்போ 2026 அனுபவிச்சாங்க. பேசலாம். ஜோசப் விஜய் இன்னைக்கு பேசுறது 32 பேருக்கு வேலை இது கொடுத்துருக்காருல்ல, அது சம்பந்தமாக தான் நான் சொல்ல வந்தேன். என்னன்னா இந்த தூய்மை பணியாளர் விஷயத்தை எதிர்ப்பு வந்தோன்னா அதை வந்து ஒத்தி வச்சார்ல, அந்த மாதிரி இதை ஒத்தி வைக்கணும் தான் சொல்ல வந்தேன். அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு அறிவாற்றல் இருக்கிறதுனால தடுத்துட்டார். அதை விட்டுருவோம், பரவாயில்ல, அதை விட்டுருவோம். இதில் ஒரே விஷயம் என்ன சொல்கிறேன்னா, ஜோசப் விஜய் அவர்களுக்கு செங்கல்பட்டில் வந்து விஜய்னு ஒரு 30 வயசு நபரும், விருத்தாச்சலத்தில் மணிகண்டன் 30 வயசு நபரும், சுசீந்திரத்தில் 26 வயது நபரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. என்ன காரணம்னா வேலையின்மை. இதுதான் அரசு வேலை. இது தேசிய குற்ற ஆய்வு காப்பகம்னு இருக்குல்ல, மத்திய அரசோட அது சொல்லுது, தமிழ்நாட்டில் வருடத்துக்கு 1600 பேர் வந்து படித்த படிப்புக்கான வேலை, அரசு வேலை இல்லைன்னு தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இதை தவிர இன்னொரு பார்த்தீங்கன்னா 2024 குரூப் 4 எக்ஸாம் நடந்துச்சு.
அதில் 4662 போஸ்டிங்க்கு கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க. அதை என்னன்னா இப்போ அத்தனை வேலை வாய்ப்பு கம்மியாக இருக்குது, இத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிறான். அவ்வளவு தகுதி வாய்ந்த ஆட்கள் +10 +2 டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்கு தன்னை பயிற்சி படுத்திக்கிட்டு அதை வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிடணும் தகுதியோட காத்திருக்கிற ஒரு சூழல் இருக்குது. ஒரு தடவை உச்சநீதிமன்றம்னு சொல்லியிருக்கு, கருணை அடிப்படைன்னு சொல்லி வேலை கொடுக்கறத வந்து நீங்கள் வந்து அரிதினும் அரிதாக தான் வச்சுக்கணும், கண்டதுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது தகுதியானவர்களை பாதிக்குதுன்னு. அதனால இந்த 32 பேருக்கு வேலை தருவதை நான் சொல்லவில்லை. பணம் கொடுத்தீங்க, சந்தோஷம், செய்யுங்க, அவங்க நல்லா இருக்கட்டும். ஆனால் இன்னொருத்தவங்களுடைய தகுதி உள்ளவருடைய வேலையை பறித்து கொடுப்பது இருக்குல்ல, அது எந்த அரசாங்கம் செய்தாலும் தவறு. நன்றி.